அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். என்னை பார்த்து ஒரு ரொம்ப துல்லியமான நுணுக்கமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. யார் கேட்டாங்கன்றதை விட்டு கண்டென்ட் மட்டும் வர. நீ டெய்லி வீடியோ போடுற, ஆன்மீகம் பேசுகிற, ரமண மகரிஷி பேசுகிற, ஓஷோ பேசுகிற, சில உயர்ந்த தத்துவங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற. அப்படிப்பட்ட நீ பேசுவதற்கு லாய்க்கு இல்லாதவன். அதுதான் கேள்வி. என்னை பார்த்து சுட்டப்பட்ட அம்பு தொடுக்கப்பட்டது. உன்னால் உன்னுடைய உறவுகளில் சில பேரை மன்னிக்க முடியல, சில நண்பர்களை மன்னிக்க முடியல. அவங்கக்கிட்டலாம் இப்போ நடந்து முடிஞ்சதை மறந்து மன்னித்து அவர்கள் கூட உறவாட முடியல. நீலாம் என்னைய ஞானி அடுத்தவங்களுக்கு தத்துவத்தையும் வீடியோக்களையும் போடுற நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சுட்டி காட்டப்பட்டது. அவர்களுக்கு தான் இந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ சொல்கிறேன். நான் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனிதனும் நடந்து முடிந்தவைகளை முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும் என்பது நிஜம். ஆனால் ஏன் என்னால் மறக்க முடியல, மன்னிக்க முடியல? அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மன்னித்தேன். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன் அப்புறம் மீண்டும் உறவாட வேண்டித்தானே, மீண்டும் அவங்க கூட கொஞ்சம் குழாவ வேண்டித்தானே, அவங்களாம் ரத்த சொந்தங்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னை கேட்டாங்க. கேட்டவர்களுக்கு பதிலை நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். அவர்கள் மீண்டும் அவர்களாகவே இருப்பாங்க. நான் மாறினா போகாது. அவர்கள் முழுமையாக என்னைப் போலவோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள சிறந்த பண்பாளர்களைப் போலவோ மாறும்பொழுது தான் அந்த உறவு மீண்டும் அற்புதமாக இருக்கும். அவங்கள கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்கல்ல. இப்போ நான் அந்த ஒரு சம்பவத்துக்கு மேலே இன்னொரு சம்பவம் தானாக இன்னொரு முறை நிகழும், கண்டிப்பாக நிகழும். ஏன்னா அவங்களுடைய இயல்பான குணம் மாறாது கடைசி வரைக்கும். அவர்கள் மீண்டும் பணத்துக்கு சிக்கனம் பார்ப்பாங்க. செயல்களில் ஒரு அதே ஃபாலோயிங் அப்ரோச் இருக்கும். அதே மாதிரியே மூஞ்சி திருப்பிப்பாங்க. அதே மாதிரியான ஒழுக்கங்களை மீண்டும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் பேசுகிறதுனாலேயோ அவர்களை மன்னிப்பதனாலேயோ மறப்பதனாலேயோ உறவாடுவதனாலேயோ எந்த விதமான பயனும் இல்லை. அதை விட அவர்களாகவே இருக்கட்டும், நானாகவே இருந்துகிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, மனிதர்கள் சமூகத்துக்கு பொருந்தும். உங்களை யாராவது காயப்படுத்துகிறாங்களா, விளக்கிடுங்க. தட் இஸ் எ பெட்டர். அவர்களை மன்னித்து விடுங்கள், அது அதை விட பெட்டர். மன்னித்து மறந்து அவர்களை வாழ்த்தி சொல்லிவிட்டு நீங்களாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். சம்சார மின்சார கிளைமாக்ஸ் தான். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன். நீ சாப்பிட்டியா, நல்லா, நான் ஓரமாக நல்லா இருக்கேன். இதை தவிர வேறு